சாரை வச்சு ஒரு படம் பண்ண வச்சுருக்கேன்னா இந்த நேரத்தில் நான் எப்படி நினைக்கிறேன்னே தெரியல. உண்மையிலேயே இந்த நேரத்தில் சாருக்கு தான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். யாராக இருந்தாலும் ஒரு ஒரு பெரிய தேவை அப்படிலாம் பார்க்காம என்னையும் மதித்து என்னையும் இது பண்ணி வாடாருன்னு சொல்லி கை கொடுத்து அவங்க ஆஃபீஸு அவங்க வீடு அவங்க கோயிலெலாம் என்னை வந்து வச்சு அந்தளவுக்கு என்னை பார்த்து உண்மையிலே வரப்பெல்லாம் ஒவ்வொரு வாட்டி வரப்போ சுட்டி வரப்பெல்லாம் கவலைப்படாதுன்னு எனக்கு தைரியம் கொடுத்து இந்த அளவுக்கு முடித்து இன்றைக்கி ரிலீஸ் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே சார் இந்த இடத்துல எப்படி சொல்கிறேன்னு தெரியல சார். அதே மாதிரி நம்ம அம்மா வந்து எப்படின்னா அம்மானே அவங்க சொல்லி நான் பழகிட்டேன். என்னோட படத்தை வந்து ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணதுக்கு. அண்டு இந்த படம் வந்து இது நான் டைரக்டரோட பெர்மிஷன் கேட்டு சொல்ல மிஸ்டர் அருள் கும்பகோணம் அவர் பேசும்போது சொன்னார், நான் பூ வித்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் பூ வித்துட்டு இருந்தாலும் அவருடைய பண்பாடை நீங்கள் பார்த்தீங்களா, எத்தனை பேருக்கு இங்கே ஒரு ஷால் போட்டு அந்த மரியாதை பண்ணது. அண்டு சினிமாவில் இருக்கிற அந்த ஒரு லவ்னால தான் அவர் வந்து இந்த சினிமா பண்ணுறாரு. ஒவ்வொரு தடவை என்னை பார்க்கும்போது அவர் அதான் சொன்னார், அவருக்கு இந்த முன்னே பின்னே சினிமா பற்றி தெரியாது, ப்ரொடக்ஷன் பற்றி எதுவுமே தெரியாது. ஹி வாண்டட் டு மேக் எ மூவி. ஸோ அவருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியாக அமையணும்னு நான் அந்த கடவுள் வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் நம்ம தினேஷ், நான் எப்போவும் நிறைய படம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு படம் எல்லா டைரக்டர்ஸுக்கும் முதல் படம். நிறைய டைரக்டர்ஸுக்கு அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஜென்டில்மேன் கூட அந்த பொண்ணு. ஏன்னா அது என்னுடைய செல்ஃபிஷ்னஸ். ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது ஃபுல் ஒரு எனர்ஜியோட அந்த படம் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு இது. ஸோ அதே மாதிரி தான் தினேஷ் என்னை பற்றி பேசும்போது குட்டி பண்ணுறார் அப்படின்னு சொல்லி அவர் பாராட்டினாரா திட்டினாரா என்ன தெரியாது. ஆனால் உண்மையிலே ரொம்ப டிஸ்கஷன் நிறைய பண்ணோம். நிச்சயமாக அந்த நேரத்துலலாம் அவருக்கு என்ன கோவம் வந்திருக்கும் எனக்கு தெரியும். பட் என்ன பண்ணாலும் இது வந்து ஃபார் த டோட்டாலிட்டி ஆஃப் த பிக்சர், நாளைக்கு மக்கள் ஒரு நல்ல படம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். ஒரு டீமாக இந்த படம் நம்ம ஒர்க் பண்ணோம். எல்லாருக்குமே இருக்கிறதான், புது டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறதான். பட் எனக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. ஒன்று நிறையா டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். நிறையா டைம் விட்டு ஓடிடலான்னா தோணும் போதெல்லாம் அந்த அந்த பெயின் தான். நம்ம என்னவா வந்தோம், இங்கே என்னவா இருக்கிறோம், என்னவா போகிறோம்னு இருக்குல்ல, அதை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோமான்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அதை தேடி தான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலாக இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு 3 பேருக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அது முதல்ல எங்கள் அம்மா அப்பா. ஏன்னா நான் பெரிய பணக்கார பையன் இதெல்லாம் கிடையாது. நான் கும்பகோணத்தில் ஒரு ரொம்ப மிடில் கிளாஸான, பிறக்கும் போதும் லோயர் மிடில் கிளாஸான ஒரு குடிசை வீட்டில் பிறந்த ஒரு பையன் தான் நான். ஸோ என்ன மாதிரி பையனுக்கெலாம் வந்து சினிமானா அவர் வளர்ந்ததுக்கப்புறம் பையன் வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க. பட் நான் வந்து ஒரு 17 வயசுலேயே இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இன்னைய வரைக்கும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு எங்கள் அம்மா எதுவுமே கேட்டதே இல்லை. மெயினாக எனக்கு சினிமா சொன்னதே எங்கள் அப்பா தான். எங்கள் அப்பா வந்து நான் சின்ன வயசுலேருந்து நிறையா சொல்லுவார், இவர் இந்த படம் டைரக்டர், இவர் இந்த படம் டைரக்டர், அவருன்னு. சிவாஜி சார் வீட்டு வாசலில் நான் அவ்வளோ தூரம் நின்றுருக்கேன், நான் வைரமுத்து சார் வீட்டில் நின்று வாய்ப்பு கேட்டிருக்கேன் அப்படின்னா எங்கள் அப்பா நிறையா சொல்லும் போதெல்லாம் அவர் தான் எனக்குள்ளேயே சினிமாவை எனக்குள்ளேயே தாக்கத்தை க்ரியேட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எனக்கு முடிவே ஆயிடுச்சு, சினிமா தான் வரப்போ அப்படின்னு சொல்லி. ஃபைனலாக வந்துட்டு இங்கே ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி தான் நம்மளும் ட்ராவல் பண்ணி போராடி கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த ஸ்பேஸ் கொடுத்த எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. ரெண்டாவது வந்து ஒரு ப்ரொடியூசர் எங்கள் அண்ணன், அவர் என்னை பற்றி பேசலை, பதட்டத்தில் விட்டாருன்னு நினைக்கிறேன், இல்லை காண்டில் விட்டாரான்னு தெரில. சும்மா இருந்த நான் பாட்டுக்கு போகலை, வியாபாரம் பண்ண என்னை கோத்து விட்டியாரான்னு. பட் ஆனால் அவர் வந்து ஊரில் வந்து எப்படின்னா ஒரு சண்டைக்கோழி சார், இந்த ராஜ்கரன் சார் மாதிரி தான். அவர் நடந்து போனார்னா ஊரில் ஒரு 10 பேர் போவாங்க. நான்லாம் கை கட்டி நின்று பார்த்துருக்கேன். அவருக்கு அவ்வளோ ஊரில் மரியாதை. எங்கள் ஊரில் போய் இறங்கி அவர் பேர் கேட்டால் எல்லாருமே சொல்லுவாங்க, அவர் கடையிலே போய் விட்டுருவாங்க. அவருக்கு 2 சின்ன படம், ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி 2 படம் பண்ணியிருந்தார். அப்போல்லாம் அவர் கூட ட்ராவல் ஆகலை.
2 படமே அவருக்கு சரியாக போகலன்னொன்னே எனக்கு அந்த 2வது படத்தில் நான் சின்னதாக ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் அந்த படத்துக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். ஆக்சுவலாக அது ஒரு சூழ்நிலை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டேன். அதுவும் சரியாக போகல. பட் அந்த டைமில் எனக்கு சொன்ன ஒரு சின்ன வார்த்தை தான், நான் உனக்கு ஒரு படம் கொடுப்பேன்டா, நான் உன்னை டேரக்டர் ஆக்குறேன்டா அப்படின்னாரு. அது சொன்ன வார்த்தையை அவர் செஞ்சார். கணேஷன் வந்து ரொம்ப வருஷமாக தெரியும் எனக்கு. அசிஸ்டன்ட் டேரக்டராக நிறைய படம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நானும் நிறைய படம் ப்ரோக்ராமராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போது வந்து பாலபாரதி அங்கிள் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதை அமராவதி பண்ண மியூசிக் டைரக்டர் கிட்ட நிறைய படத்துக்கு வந்து ப்ரோக்ராமிங்காகவே ஒர்க் பண்ணிட்டு அப்படி தான் என்னோடய கரியர் ஸ்டார்ட் ஆச்சு. முன்னாடியில் இப்போ ரஹ்மான் சார் ஒர்க் பண்ண, ஹாரிஸ் ஒர்க் பண்ணும்போது ஓகே இந்த ஸ்ட்ரைட்டாக பார்க்குவாங்க டேரக்டருக்கு, ஈஸியாக பிக் பண்ணிவிட்டு இந்த டேலண்ட்டை பிக் பண்ணிவிட்டு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது. நிறைய பெரிய பெரிய படங்களுக்கு தீம் நான் மியூசிக் பண்ணுவேன், ஆனால் எனக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது, டிஸ்கிரிப்ஷனில் போட மாட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது. ஆனால் தினேஷ்க்கு தெரியும், எல்லாமே நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது அப்புறம் வந்துட்டு தினேஷ் வந்துட்டு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. எங்க தம்பிங்கெல்லாம் ஜெயிக்கணும்னு ஆசையோடு ஒரு அண்ணன்களாக தான் இங்க வந்திருக்கிறோம். உங்களை அத்தனை பேரும் நீங்க ஜெயிக்கணும், அதை நாங்க பார்க்கணும். வருடந்தோறும் 52 வெள்ளிக்கிழமைகள் வருகின்றன. 52 வெள்ளிக்கிழமையில எனக்கு ஒரு வெள்ளிக்கிழமை வந்துடாதா, நான் ஜெயிச்சிட மாட்டேன்னா, என் அப்பா அம்மா பாத்திர மாட்டாங்களா, என் பொண்டாட்டி புள்ள பாத்திராதா என்ற நம்பிக்கையோடு கண்ணறைய கனவுகளோடு ஓடி திரியும் சாலிகிராமத்து கனவு தொழிற்சாலை குழந்தைகளில் உருவம் தான் தினேஷ் லட்சுமணன். அவர் கதை சொல்ல சொல்ல அவ்வளோ ஆச்சரியமா இருக்கும். நானும் அண்ணன் மணியரசு அண்ணனும் அண்ணன் அஜயன் பாலானாவும் ஒரே மேடையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை பார்த்து சில பேர் வியந்திருப்பீங்க. அதற்கு காரணம் தினேஷ் லட்சுமணன் தான். இன்னைக்கு தமிழில் பேர் வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கலைஞர் அவர்கள் இருக்கும் பொழுது தமிழில் பேர் வச்சு வந்து வரி விலக்கு என்ன சார் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறதாக வந்து சொன்னாங்க. அது அப்படியே அன்றைக்கு அந்த சூழலில் வந்து அன்றைக்கு கலைஞர் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தினார்கள். இன்றைக்கு அவருடைய அருமை மகன் ஆட்சியில் இருக்கிறாரு. ஆகவே இந்த தீயவர் கொலை நடுங்க என்கிற அந்த படத்தின் மூலமாக அரசுக்கு நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை, இப்படியான தூய தமிழில் பேர் வச்சு அந்த படத்திற்கு வந்து டேக்ஸ் ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறது